தமிழ் மிக பழமை வாய்ந்த மொழிகளிலே ஒன்று. தமிழ் தாயை வணங்கி நமது முன்னோர்கள் பல நூல்களை எடுத்து நமக்கு தொகுத்து வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தெய்வீக புலமை வாய்ந்தவர்களாக வாழ்ந்து வருங்கால சந்ததியருக்கு தமிழின் பெருமையை தெரிய வேண்டும் என்பதற்காக பல புராணங்களை எழுதி நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே தமிழை பற்றி, தாய்மொழி பற்றி நாம் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். தமிழின் உயிரெழுத்துக்களுக்கு காரணம் மனிதனின் உணர்வுகளில் ஏற்படும் ஒலிகளே. இயற்கையாக உருவான மொழி என்றால் அது தமிழாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. அது எப்படின்னு உணர்வோட எப்படி எழுத்து பிறந்தது என்பதை பார்ப்போம். நம்மளுக்கு வலி ஏற்படுச்சுன்னா ஆ அப்படின்னு கத்துவோம். அப்படி பிறந்தது ஆ. சிரிப்பு, நகைச்சுவை ஏற்படும் போது ஈ அப்படின்னு சிரிப்போம். அதனால் அப்படி பிறந்தது ஈ ஈ. ஏதாவது காரமாக சாப்பிட்டோம்னா ஊ அப்படிம்போம். அதனால் அப்படி பிறந்த எழுத்து ஊ. கோபம் ஏற்படுத்திருந்தா ஏய் அப்படின்னு சத்தம் போடுவோம். அதனால் அப்படி பிறந்தது அது. வெட்கம் ஏற்படும் பொழுது ஐ பிறந்திருக்கு. ஆச்சரியம், ஓஹோ அப்படிங்கிற போது அந்த ஓ பிறந்திருக்குது. வக்கணைங்கிற போது அவு பிறந்திருக்கு. விக்கல் ஏற்படும் போது அக் அப்படின்னு பிறந்திருக்கு. இந்த சிறப்பு தமிழ் மொழிக்குத்தான் உண்டு. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் நம்ம தாய்மொழி தமிழை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஆசிரியர் கந்தசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கார். அவர் 35 ஆண்டு காலம் கரடிவாவி மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இல்லை, தாய்மொழி தமிழ் நம்ம எல்லாருமே நல்ல விதமாக கற்றுக்கணும், வருங்கால சந்ததியருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவரோட அனுபவத்தில் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சில சமயம் நமக்கே நிறையா பிழைகள் தமிழில் வருது. இவங்க மாதிரி இருக்கிற ஆசிரியர்கிட்ட அதை கேட்டுட்டு அதை சரி செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த தாய்மொழிங்கிறது ஒவ்வொருத்தரோட மனசுலேயுமே ஆழ பதிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் உங்களுடைய ஆசிரியர் பணி 35 ஆண்டு காலம்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வு. அதில் நிறையா நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. மாணவர்கள் சொல்லிக் கொடுக்குறது, இந்த நம்ம தமிழில் வந்து நிறையா பாடல்கள், சரித்திரங்கள், இதெல்லாமே வரலாறு எல்லாமே நிறைய இருக்குது. இல்லாத ஒன்று இல்லை மொழியில் எதுவுமே. ஆனால் நீங்கள் நம்ம படிக்கிற போது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போதெல்லாம் நம்ம வியந்திருக்கிறோம். இப்போ நானே வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதுனது அவ்வளோ அற்புதமாக. மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதினாருன்னு சொல்றது காட்டிலும் சிவபெருமானே மாணிக்க வாசகர் உள்ளத்தில் வந்து அமர்ந்து திருவாசகத்தை நமக்கு அருளி செய்து. ஆமாம், அருளி செய்து. அப்போ அதை பார்க்குற போது அதில் இருக்கிற தமிழ் சொற்கள் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அந்த 3 வார்த்தையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் ஒரு சொல் வருது பாருங்க. அந்த மாதிரி வியந்த தமிழில் நீங்கள் வியந்தது, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் மிக இனிய நன்னாள் நமக்கெல்லாம். அதிலும் குறிப்பாக உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் நான் அமர்ந்து உங்களுக்காக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற இடம் ஒரு அற்புதமான கோவில் வளாகத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பகவதி அம்மன் திருக்கோவில், ஆர்விஎஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் நிறுவப்பட்ட கோவிலில் அமர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம்.
திரு தீபம் சாமிநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆசிரிய பணி பற்றியும் தமிழின் தொன்மை பற்றியும் தமிழின் சிறப்புகள் பற்றியும் பேசுமாறு சில ஐயங்களை என்னிடம் கேட்டிருக்கின்றார். அதற்கான தகவல்களை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இத்தகைய கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியில் அனைவரும் கல்வி கற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அனைத்து உள்ளங்களின் ஆர்வம். ஆனால் சூழ்நிலை காரணங்களால், கால இடைவெளிகளால் பண்டை காலத்தில் அனைவராலும் கல்வி கற்க இயலாத சூழ்நிலை இருந்தது. அத்தகைய சூழ்நிலையிலும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கும் முன் தோன்றிய மூத்த குடியாகிய நம்முடைய தமிழ் மக்கள் இந்த தமிழ் மொழியை உருவாக்கி அதை நமக்கு வழங்கியதனால்தான் நாம் இன்று ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு செம்மையாக வாழ வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த சான்றோர்கள். எனவே அவர்களை நாம் நினைந்து 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 அவர்களுக்கு என்றும் வழிபாடு செய்ய கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ் மொழி தோன்றி எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் மொழி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்பதை திட்டவட்டமாக யாராலும் சொல்ல முடியாது. அது ஏற்கனவே நான் கூறியபடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. சரி, அந்த குடி தோன்றிய காலமே கல் தோன்றி மண் தோன்றா காலம். அதற்கு முன்பிருந்தே தமிழ் மொழி. சரி, இப்போ தமிழ்ல நிறைய தொல்காப்பியம், இலக்கண நூல்கள், நிறைய நூல்கள்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அது எந்த ஆண்டுகள்ல எப்போ வந்திருக்குங்க? அதாவது தமிழ் மொழி இலக்கியங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறப்பான இலக்கியங்கள். அது கால வரையறை தெளிவாக எந்த அறிஞர்களாலும் கூற முடியவில்லை. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம், இடைச்சங்கம் தென்மதுரை, கபாடபுரம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. அது முதல் சங்கம் நடைபெற்று 4,500 ஆண்டுகளுக்கு மேல், இடைச்சங்கம் நடைபெற்றது 3,500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிற்று. அதற்கு முன்பே தமிழ் மொழி இருந்திருக்கிறது. எனவே தமிழின் தொன்மையை கூற வேண்டும் என்றால் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். இப்போ கூட சமீபத்துல ஒரு சர்ச்சை வந்திருக்கு. இந்த கமலஹாசன் அவர்கள் பேசினப்போ அவரு ஒரு விழாவில், திரைப்பட விழாவில் பேசுறாரு. அப்போ எதுக்கால நண்பர், அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவரு உட்கார்ந்து இருக்காரு. அவரு கன்னடத்துக்காரரு. அப்போ அவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஒரே உயிர், ஒரே குடும்பம். ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் அந்த கன்னடம் பிறந்திருக்குங்கிறத வார்த்தை சொல்லிட்டாரு. அது ஒரு பிரச்சனையா இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புங்க? அது குறிப்பாக அவர் பேசியதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இருப்பினும் பாரதியார் சொல்லியிருக்கார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். சரி, அவர் சும்மா சொல்லல, எல்லா மொழிகளையும் படிச்சுதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் தமிழில் உயர்ந்த செம்மை வாய்ந்த நூல்கள் இருக்கின்றன. வேறு எந்த மொழியிலும் இந்த இலக்கிய செல்வம், பக்தி இலக்கியங்கள் கிடையவே கிடையாது. நமக்கு தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய சொத்து. 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியங்கள், ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்கள், நாயன்மார்கள் எழுதிய பாசுரங்கள் எல்லாம் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. இந்த தமிழ் மொழி தோன்றிய காலத்தில் இருந்தே செம்மொழி என்று பேசப்படுகின்றது. செம்மொழி என்பது என்னவென்றால் இலக்கண வளம், இலக்கிய வளம், பண்பாட்டு வளம், அனைத்து வளங்களும் நிறைந்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இருந்துதான் மற்ற மொழிகள் தோன்றி இருக்கின்றனவே அல்லாமல் பிற மொழிகளில் இருந்து தமிழ் எந்த அடிச்சுவட்டையும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எனவே தமிழ் உயர் தனி செம்மொழி என்று சொல்லப்படுகிறது. அருமை, அருமை. அதாவது தமிழ்ல இருந்துதான் மற்ற மொழிகளுக்கு பாரதியாரே சொல்லியிருக்காரு. சரி, கன்னடமும்
களித்தெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று தமிழ்மொழி என்ற ஒன்று பலவாக கிளைத்து வளர்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தமிழின் தொன்மையை நாம் அறிவதற்கு இதை விட வேறு சான்று ஒன்றும் தேவையில்லை. உண்மையாலுமே முதல்ல தொல்காப்பியம், இலக்கண நூல்கள், அப்புறம் மறுபடியும் திருக்குறள். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 2 வழியிலேயே 1330 குறள்ல அவ்வளவு அற்புதமான மனிதன் வாழ்றதுக்கு உண்டான அத்தனை கருத்துக்களும் அதுல வச்சிருக்காரு. அந்த திருக்குறளை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. திருக்குறள்ல இல்லாத கருத்துக்களே இல்லை. அது எக்காலத்துக்கும் ஏற்ற நூல், எக்காலத்திலும் எந்த சமயத்துக்கும் ஏற்ற நூல். அதனால்தான் அதுக்கு உலக பொது மறை என்று சொல்லுகின்றோம். மறைனா வேதம்னாலும் திருக்குறள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். வேத கருத்துக்கள் எப்படி எல்லாராலும் போற்றப்படுகிறதோ அது மாதிரி திருக்குறள் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் எல்லா காலத்திலும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற கருத்துக்களை என்றும் கூறிக்கொண்டே இருக்கும் ஒரு சிறந்த செல்வம் தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அது. இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறை உடைமை, பொறுமை உடையவர்களாக இருத்தல், தனக்கு தீங்கு செய்கின்றவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் மிகச்சிறந்த அறமாகும். எவ்வாறு என்றால், இந்த மண்ணுலகத்தில் நிலமானது சுயநலத்திற்காக தன்னை தோண்டுகின்றவர்களையும் தாங்கிக் கொண்டு அவர்களை வாழ வைக்கிறது. அதே போல நம்முடைய பகைவர்கள் அல்லது ஆகாதவர்கள், எதிரிகள் நமக்கு மிகுதியான துன்பங்களை தந்தாலும் இகழ்ந்து பேசினாலும் அவற்றை நாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்தல் மிகச்சிறந்த அறமாகும். இப்போ நீங்க சொல்லிக் கொடுத்த பள்ளிகள் எல்லாம் இந்த திருக்குறள் கட்டாயமா பாடமா வச்சிருக்காங்க. கட்டாய பாடமும் நாம் தமிழ்நாட்டில் தமிழக அரசு பாடத்திட்டம் வகுப்பிருக்கோம். அதுல வகுப்புகளின் நிலைக்கு ஏற்ப எண்ணிக்கை இருக்கும். ஆரம்ப பள்ளியில எல்லாம் 10 திருக்குறள் இருக்கும். நடுநிலை பள்ளியில எல்லாம் 20 திருக்குறள் இருக்கும். அப்புறம் உயர்நிலை மேல்நிலை வரையில ஒரு 40 திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் அதிகாரத்துக்கு 2 எடுத்து கொடுத்துருப்பாங்க. அல்லது மேல்நிலை வகுப்புகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் முழுவதும் இருக்கும். அதுலயும் சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் மனப்பாட பகுதி என்று சொல்லுவார். அற்புதமான குறள் பார்க்கலாம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அரிது. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கில் செல்வத்தை சேர்க்க வேண்டும். அதை தானும் தன் சந்ததியினரும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளும் ஆறத் துய்க்க வேண்டும், நன்கு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து செல்வத்தை திரட்டுகிறார்கள். அறமல்லாத வழியிலும் திரட்டுகிறார்கள். ஆனால் உனக்கு இறைவன் என்ன வகுத்திருக்கிறானோ அந்த அளவுதான் அந்த செல்வத்தை உன்னால் அனுபவிக்க முடியும். எனவே உனக்கு வினை பயன், நல்வினை பயன் இருந்தால்தான் செல்வத்தை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் நீ சேர்த்த செல்வம் ஒருவருக்கும் பயனற்று போகும். எனவே அறவழியில் செல்வத்தை சேர்த்து முறையான இன்பத்தை அனுபவித்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. என்னுடைய வகுப்பில் என்னிடம் பயின்ற மாணவர்கள் அனைவரும் அனைத்து திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டும். ஒப்பித்தார்கள். அவர்கள் அதை பிற்காலத்திலே என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த திருக்குறள் எனக்கு நல்ல பயன்படுகிறது என்று சொல்லுவது நமக்கு பெருமையாக இருக்கிறது. திருக்குறள்ல தற்காலத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு திருக்குறளை கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் நிறைய மாறிடுது. சரி. அதே மாதிரி பண்பாடும் நிறைய மாறிடுச்சுங்க. சரி. நடைமுறை காலத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டிருப்பது சற்று வேதனையாக இருக்கிறது. சரி. திருக்குறளில் அந்த மாதிரி கருத்து ஒரு குறளில் சொல்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த காலத்திலையும் உண்மையாயிரு, அதுக்காக நீ நடிக்காதேங்கிறாரு. அது என்ன குறட்பான்னா, மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடில். இந்த மண்ணுலகத்திலே
சான்றோர்கள் எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நீ நீக்கிவிட்டு அறவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வாழ்க்கை ஒன்றே போதும். அதற்காக நீ உன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக துறவிகளைப் போல தலையை மலித்தலும் தாடி வளர்த்தலும் மற்ற புற உறுப்புகளில் அலங்காரம் செய்து கொண்டு நீ உன்னை வேடதாரியாக மாற்றிக்கொண்டிருக்காதே. மனம் தூய்மையாக இருந்தால் அதுவே போதும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் எல்லாருமே நாடக நடிகர்களாகத்தான் தென்படுகின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். அருமை அருமை. ஒரே ஒரு 2 வரியில் நீங்கள் இப்போ சொன்ன ஒரு 20 வரிக்கு மேலே இருக்கும் அந்த பொருள். ஆமாம் ஆமாம், அதை உணர்த்தியிருக்காரு பாருங்க. ஆமாம் ஆமாம். வரக்கூடிய சந்ததியர்களும் அதை எண்ணி இந்த மாதிரி என்ன வாழ்வாங்கங்கிறத நினச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஒரு திருவள்ளுவர் ஒரு தெய்வ பிறவி. இந்த திருக்குறளை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள், திருக்குறளின் பெருமையை பற்றி. அதில் திருக்குறள் நீங்கள் சொன்ன மாதிரி 1.25 வரியில் இத்தனை கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்கன்னு. கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன பாருங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எவ்வளவு மிக சுருக்கமான வரிகளில் மிக பெரிய கருத்தை கூறியிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த பாமாலை ஒன்று சான்றாக இருக்கிறது. உண்மையாலும் நம்ம தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு வழித்தோன்றலுக்கு இடையில நம்ம பிறந்திருக்கோம். அப்போ தமிழை மொழியை பற்றி நம்ம எப்படி பெருமை கொள்ளணும்? இந்த தமிழ் மொழியின் பெருமை நம்மகிட்ட இருக்கிறதுனால, நாம் தாய்மொழி தமிழாக இருக்கிறதுனால, நிழலின் அருமை வெயிலில் தோன்றும்னு சொல்லுவாங்க. சரி. அப்போ இந்த தமிழ் மொழியின் பெருமையை நம்மளை காட்டிலும் மற்ற மொழி பேசுகின்றவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ என்பது எனக்கு ஒரு ஐயமாக இருக்கிறது. என்ன காரணம்னால, நம்ம கையிலேயே நாம் வெண்ணெய் வச்சிட்டு இருக்கிறதுனால அதனுடைய சிறப்பை நம்மளால் அறிய முடியவில்லை, அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் அது நம்முடைய உடைமை என்ற பெருமை அவர்களிடத்தில் இருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் நாம் தாய்மொழியாக பெற்றது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமையாகும். தமிழின் பெருமை சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு வரையறையே இல்லை. இந்த தமிழ் மொழியை நன்கு கற்று அறிந்த சான்றோர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தெய்வ புலவர் சேக்கிழார், தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். அதே மாதிரி நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த தமிழ்மொழி அப்படி என்ன பண்ணிச்சு? பாமரராய் விலங்குகளாய் மேன்மை கட்டு திரிந்த நம்மை எல்லாம் பக்குவப்படுத்தி மனிதர்களாக வாழ வைத்த மொழி தமிழ்மொழி என்ற ஒன்றே அந்த தமிழ்மொழியின் பெருமைக்கு மிகுந்த சான்றாக திகழ்கின்றது. என்ன உறவுகளே, இந்த அற்புதமான ஒரு பேட்டியை பார்த்திருப்பீங்க. நாம் எல்லாம் தமிழர் என்று பெருமை கொள்வோம். மற்ற மொழி பேசுபவர்களையும் நாம் நன்றாக மதிப்போம். ஆனால் நமது மொழி தொன்று தொற்றும் பழமை வாய்ந்த மொழியாகும். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு படித்த பண்பாளர், 40 ஆண்டுகள் ஆசிரியர் தொழிலே அனுபவம் மிக்கவர், எத்தனை உண்மையோடு நம்மளுக்கு எடுத்து சொன்னார். ஆகவே இதை மனதில் கொண்டு நாம் நமது தமிழ் மொழியின் பெருமையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வீடியோவை தங்களுக்கு அர்ப்பணித்தேன். தொடர்ந்து இதுபோல நல்ல பேட்டிகளையும் நல்ல நிகழ்வுகளையும் உங்களுக்காக தயாரிக்கப் போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த தீபம் இயற்கை டிவிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தீபம் இயற்கை டிவி வளர வளர இதுபோல நல்ல நிகழ்வுகளையும் திறமைசாலிகளையும் ஆன்மீகத்தையும் இயற்கையையும் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதில் நீங்களும் ஒரு பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை கூறி அடுத்த வீடியோல இன்னும் மிகச்சிறந்த
பழனி ஸ்ரீ அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை பண்பாடு அறிவியல் கல்லூரியோட முதல்வர் ஆசிரியர் ரத்னசாமி அவர்கள். அவரும் 40 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர். அவரோட பேட்டியுமே நாம எடுத்திருக்கோம். அது எடிட்டிங் பண்ணி உங்களுக்காக வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து அதை பாருங்கள். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.